என்னுடைய நேர்முக தேர்வு ரொம்பவே வித்தியாசமாக போச்சு. என்னுடைய நேர்முக தேர்வு சேர்மேன் வந்து மிஸ்ஸஸ் சுஜாதா சதுர்வேதி ஐஏஎஸ் அவங்க. எப்போவுமே நேர்முக தேர்வுனா கேள்வி பதில் அந்த மாதிரி தான் இருக்கும். என்னுடைய நேர்முக தேர்வு வந்து எழுத்து வடிவில் இருந்தது. போகும் பொழுதே வந்து மேடம் வந்து ஒரு பேப்பர் பேனெல்லாம் கொடுத்து நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு எழுத சொல்லி, அப்புறம் வந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நான் லிஸ்ட் பண்ண உடனே இதை பாசிட்டிவாக எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு நேர்முக தேர்வாக இருந்தது. அது நான் நல்ல மதிப்பெண்ணும் வாங்கியிருந்தேன். 193 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தேன். அந்த நல்ல மதிப்பெண்கள்னால தான் எனக்கு சர்வீஸும் கிடச்சிது. நேர்முக தேர்வுக்கு தயார் பண்ணுறது அப்படின்றத பார்க்கும் பொழுது வந்து நம்ம மார்க் இன்டர்வியூஸ்னு சொல்கிற அந்த மாதிரி இன்டர்வியூஸ் வந்து நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பேசி பழக முடியும். ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு எப்படி சரியாக ஆன்சர் சொல்ல முடியும், அதுக்கு இன்னும் எப்படி அட்ராக்டிவ் ஆன்சர் சொல்கிறது, நம்ம சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்விகள், ரொம்ப ரிலாக்ஸ்டாக, இதெல்லாம் நம்ம எப்படி பயிற்சி எடுக்கணும்னா அந்த மார்க் இன்டர்வியூஸ்னு சொல்கிற அந்த இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருந்து அந்த ஃபீட்பேக் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸில் ரொம்ப நல்லாவே இது பண்ண முடியும். நான் தமிழ்நாட்டிலையும் சரி, அப்புறம் டெல்லியிலையும் சரி சில பயிற்சி நிறுவனங்களில் மார்க் இன்டர்வியூஸ் கொடுத்தேன். அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கை எடுத்துகிட்டு என்னை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதன் மூலம் வந்து என்னால் இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது.